வணக்கம் சார். வணக்கம் சார். சார் விகடனோட டிஜிட்டல் வார இதழில பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்டூன் இமேஜ் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வாயிலிருந்து பணம் கொட்டுவது போலவும், "நோ எக்ஸிட் ஒன்லி என்ட்ரி" அப்படின்ற போல வாசகம்லாம் இடம்பெற்றிருக்கு. இது எப்படி சார் பார்க்கிறது? இது மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயம் மட்டுமல்லாமல், இந்திய தேசத்துடைய பிரதம மந்திரியும் ஒரு நாட்டின் மிகச்சிறந்த குடிமகனை அவமதிப்பதாவதும், அவரை பத்தி தேவையில்லாம அவரை பிரச்சனைகளில் இழுப்பதற்கும் முக்கியமா ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எ டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் கப்புள்டு வித் ராங் டூயிங் அப்படின்ற மிக மிக கடுமையான குற்றத்தை விகடன் மீடியா, டிஜிட்டல் மீடியா செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குற்றத்துக்கு அந்த மீடியாவுடைய லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டு, அந்த சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா விகடனுடைய மொத்த சொத்தையும் இந்திய தேசிய அரசாங்கத்துக்கு, எக்ஸ்செக்கருக்கு அப்படியே அந்த பணத்தை சீஸ் பண்ணி நேஷனல் எக்ஸ்செக்கர் அக்கௌண்ட்டுக்கு சேர்க்கணுன்றது சட்டப்பூர்வமான அணுகுமுறையாக இருக்கும். கண்டிப்பாக அதுதான் கடமையும் கூட தேசத்திற்கு. சொல்லுங்க சார். கடந்த முறை இப்படிதான் பிரதமர் மோடி குறித்து தெளிவாக பேசியதால அந்த வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டிருந்துச்சு. மீண்டும் மீண்டும் இது போல பிரதமர் வெளிப்படுத்த காரணம் என்ன சார்? ஒரு தேசத்துடைய நேர்மையான பிரதமர்ன்றதுனால அவரை இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விகடன் சொத்தை விகடன் டிஜிட்டல் மீடியாவோட என்டைய சொத்தையே முடக்கி அதை இந்தியாவுடைய நேஷனல் எக்ஸ்செக்கருக்கு அதை சமர்ப்பிக்கிறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். இப்படி பிரதமர் மோடி அவர்கள் குறித்து கார்ட்டூன் வெளியில அளவுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, தமிழக பாஜக எந்த ஒரு எதிர்ப்புமோ கண்டனமோ வழக்கோ எதுவுமே இல்லாம இருக்கு. ஒரு டிஜிட்டல் மீடியால இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரிய வர்றது லேட்டா தான் தெரிய வருது. லேட்டா தெரிய வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு லேட்டஸ்டா பதில் இப்போ ஒன்றும் இல்லை, 30ஆம் தேதி டிஜிட்டல் மீடியால இருக்குன்னு சொல்லிட்டு பிரிண்ட் போட்டோ இருக்குது. அந்த பிரிண்ட் போட்டோவை பார்க்கும்போதே எல்லாருடைய மக்களுக்கும் இது உண்மையான தேசிய குடிமகனா, இந்தியாவோட குடிமகனா இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடமை இது. இன்னொரு விஷயம், அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பர்சன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால ஜனாதிபதியினால பதவியேற்கப்பட்ட ஒரு நபரை இப்படி அசிங்கப்படுத்துவது மிகவும் கண்டனத்திற்கு உரியது. இப்படிப்பட்ட செய்தியை யார் செய்திருந்தாலும் அவர் மேல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்துவதை போல அந்த விகடன் டிஜிட்டல் மீடியா நிறுவனத்தின் என்டையர் சொத்துக்களை முடக்கி பணம் பேங்க் அக்கௌண்டில் இருக்கும் அத்தனை பணத்தையும் இந்திய தேசிய எக்ஸ்செக்கருக்கு சேர்க்கிறது சட்டப்பூர்வமான அணுகுமுறையாக இருக்கும். சொல்லுங்க சார். இல்ல சார், வரக்கூடிய நாட்கள்ல தான் அது வெளியில இருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இது ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்க்ளைமர் போட்டு கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சார். இல்ல, வாய்ப்பே இல்ல. பிரஸ் ஃப்ரீடம்க்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ஒரு ஃப்ரீடம்னு சொல்றது வேற. இது கேவலமான ஒரு வன்மத்தனமான ஒன்று. இப்படிப்பட்ட விஷயங்களை சீரியஸா நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் இது. இந்தியாவுடைய பிரதம மந்திரின்றது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நான் பிரைம் மினிஸ்டர் மோடின்ற தனிப்பட்ட நபரை பற்றி பேசவில்லை. He is a constitutional person who has been taken oath of office under the guise of Honorable President of India. This should not be happened, and if this is happened, they have to be taken appropriate action against press media. Press Information Bureau in India is available. They have to take a strong call for this matter. உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தும் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு இது போல சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனை இல்ல என்ன நடவடிக்கை இருந்தா சரியாக இருக்கும் சார்? இந்த எடிட்டோரியலை பப்ளிஷ் பண்ணவர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம், அவர்களுடைய லைசன்ஸ் உரிமையை கேன்சல் பண்றது முக்கியமா, யார் இந்த எடிட்டோரியலை மேக் ஓவர் பண்ணாங்களோ அவங்க மேலேயும் தீவிரமான நடவடிக்கையும், விகடன் டிஜிட்டல் மீடியாவையே பேன் பண்ணணும் அப்படின்றதும் சட்டப்பூர்வமான அணுகுமுறையாக இருக்கும். யூஸ்வலா இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த பொதுவெளியில மன்னிப்பு கேட்பாங்க. இது போட்டு எல்லாரும் படிச்சதுக்கு அப்புறம் பொதுவெளியில மன்னிச்சு நான் குற்றம் செஞ்சு கொலையே பண்ணிட்டு நான் இந்த சென்ஸ் நான் அல்ல, காமன் பீப்புள் மன்னிப்பு கேட்கறதுன்றது
கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயம் வந்து அதனால கொலையை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க தண்டனை விடக்கூடிய விஷயம் அல்ல. விகடன் டிஜிட்டல் மீடியாவை இந்தியாவிலேயே பேன் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த விஷயத்தில் இருக்கிறது. நிச்சயம் வந்து அந்த நடவடிக்கையும் வரும். விகடனுடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்து இந்திய எக்ஸ்செக்கருக்கு சேர்க்கப்படும். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.